அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஐயா, திருவண்ணாமலைக்கு வரவங்கெல்லாம் பணம் ஈஸியாக சம்பாதிக்க எப்படி அந்த ஒரு நோக்கத்தோடய வந்து கிரிவலம் போகிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. கிரிவலம் வந்துட்டு அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு போகிறவங்க அத்தனை பேருமே வந்து பணம் எப்படி சம்பாதிக்கலாம், அது எப்படி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் வராங்கன்னு சொல்கிறீங்க. எல்லாருமே இந்த மாதிரி வர நோக்கர்கள் கிடையாது, பக்தர்கள் கிடையாது. சிலர் அந்த மாதிரி வருவாங்க, பலர் வந்து ஆத்மார்த்தமான ஒரு பக்தியோடவும் வரவங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, பணம் எப்படி ஈஸியாக சம்பாதிக்கலான்னு வராங்களே, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன். எதுவுமே வந்து ஈஸியாகவே வந்து கிடைக்காது. ஈஸியாக எது ஒன்று கிடைக்குதோ அதில் ஆபத்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். பணம் சம்பாதிக்கிறதுக்கான பல வழிகள் இருக்குது. ஒரு திருடங்கிட்ட போய் கேட்டாச்சுன்னா அவன் திருடுறதுக்கு வழி சொல்லுவான். எதை திருடுறோம் அப்படின்னு சொன்னால், எதை திருடணும்னு ஆசைப்படியே அதை திருடு, உனக்கு அது கிடைச்சிட போதுடணும். அப்போ பணம் திருடுனா பணம் கிடைக்கும். பேங்க்குக்கு போய்ட்டு பணத்தை கொள்ளடிக்கலாம். அல்லது ஒருத்தரோட நம்பிக்கையை அதிகமாக வளர்த்து அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு துரோகத்தை விளைவிச்சு அதன் மூலமாக நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம். அல்லது ரோட்டில் வந்து தனியாக போகிற பெண்கள் இடத்துல வந்து நகைகள் அதை வந்து பலவந்தப்படுத்தி மிரட்டி கொள்ளையடித்து பணம் சம்பாதிக்கலாம். இது மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. இதுதான் வந்து ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகள். ஆனால் உண்மையிலேயே வந்து பணம் தான் எல்லாருமே சம்பாதிச்சு மிகவும் வசதியாக இருக்காங்க. உண்மையில் அது கிடையவே கிடையாது. பணம் என்பது நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு தேவையான ஒரு குறியீடு தான் பணம். நம்ம ஆரம்ப காலத்தில் வேட்டையாடி சமூக மக்களாக இருந்து விவசாய மக்களாக வந்து தொழில் மக்களாகி அதுக்கப்புறமா வந்து ஐடிலாம் வந்து அடுத்தது ஏஐ டெக்னாலஜிலாம் இந்த மாதிரி பல தளங்களில் நம்ம பரிமாணித்து வந்திருக்கிறதுனால நம்மளுடைய தேவைகள் நாம் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்க முடியாது. அதுக்கான ஒரு பொதுவான குறியீடு பணம்ன்றதுனால பணத்தை வச்சு தான் எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிப்போம். அதுக்கு தான் நமக்கு வந்து பணம் ஒரு தேவையை தவிர பணமே வாழ்க்கை அப்படின்னா உண்மையில் அது பணமே வாழ்க்கையே கிடையாது. சரி, இப்போ பணம் வந்து எல்லாருமே சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னா உண்மையில யாருமே பணத்தை வந்து சம்பாதிக்கிறதே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், நம்ம வீட்டு பையன்கிட்ட கடைக்கு போயிட்டு கொஞ்சம் கசகசாவும் கொஞ்சம் கசகசா முந்திரி தோடம்பருப்பு உளுத்தம்பருப்பு போய் வாங்கினவாடா அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லி நம்ம பையனை சொன்னோம்னா, அம்மா உனக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் நீ வந்து கடைக்கு அனுப்புறதே உனக்கு புரியாக இருக்குது, இதை விட்டால் உனக்கு வேறு வேலையே இல்லைப்போ ரொம்ப வந்து கசந்து அவனுக்கு ஒரு வெறுப்பு தான் இருக்கும் கடைக்கு போகிறதுக்கு. அதே நேரத்தில் ஒரு நண்பன் வந்து இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடணும்னா மைதானம் வேறு காலியாக இருக்குது, நம்ம நண்பர்கள் எல்லாரும் கிரிக்கெட் மைதானத்துக்கு வந்துட்டாங்க, நீ தாண்டா வரலான்னு, ஐயோ அப்படியாடா தோ உடனே வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போவான். அப்போ இது ரெண்டுத்தில் வந்து அம்மா கடைக்கு அழைச்சதுக்கு அவனால் போக முடியல, ஆனால் நண்பன் விளையாடுறதுக்கு போகிறான் அதுக்கு உடனே ஓடுறான். இது ஏன் இந்த மாதிரியான மனசு வந்து அதில் உந்துதல் கொடுக்குது, இதில் வந்து பிந்துதல் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உண்மையிலேயே எந்த ஒரு மனிதனுக்குமே வந்து எது வந்து அவனுக்கு இன்பம் கொடுக்குதுன்னு நினைக்கிறானோ அதை தான் முதல்ல செய்வான். அதுக்கு தான் அவன் வந்து ப்ரியாரிட்டியே கொடுப்பான். இது மனிதனுடைய இயல்பு நிலை, மனதினோட இயல்பு நிலை. இப்படி தான் நம்ம மனமே வந்து நாம் வந்து டியூன் பண்ணி வச்சுருக்கோம். எதெல்லாம் ஒருத்தர் இன்பமோ அதை உடனே வந்து செய்யணும் அப்படின்றோம். எதெல்லாம் நமக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கோ அதை உடனே செய்ய மாட்டோம். இதுதான் வந்து நிதர்சனம், நித்தியம். அப்போது நமக்கு எது இன்பம் கொடுக்குது அப்படின்னு நம்ம முதல்ல வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு 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 செயலை செய்கிறோம், அந்த செயலை நம்ம விரும்பி விரும்பி செய்யும் போது அதுவே நமக்கு எப்படி ஆகிடுது, ஒரு பழக்கம் ஆகிடுது. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுக்கு பிடிக்கும். சிலர் வந்து நல்ல வரைவாங்க, அவன் நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஓவியனாக ஆகுவான். சிலர் நடிகத்துக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் பிற்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த நடிகனாக இருப்பான். சிலர் நல்ல வாதம் பண்ணுறதுக்கு பிடிக்கும், அவன் ஒரு மிகச்சிறந்த ஒரு வக்கீலாக இருப்பான். சிலவனுக்கு வந்து மருத்துவம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவன் வந்து ஒரு மருத்துவராக மாறுவான். சிலருக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் நல்லா பிடிக்கும், அவன் அக்கௌண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சதுனால ஒரு பேங்க்கு மற்ற நிதி நிறுவனங்களில் ஒரு உயர் பதவியில் இருப்பான். அப்போது இந்த மாதிரியான பதவிகள் இருக்கிறவங்க எல்லாமே வாழ்க்கையில் நல்ல வசதியாக இருக்காங்களே, பணத்தோடு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்க பணமே சம்பாதிக்கல,
அவங்க நேசித்தது எல்லாமே அவங்களுக்கு எந்த தொழில் பிடிச்சதோ அந்த தொழிலுக்கு அதிமுக்கியத்துவம் கொடுத்து அதை தன்னை ஆத்மார்த்தமாக ஈடுபட்டு கொண்டதனுடைய விளைவு தான் அவங்களுக்கு கிடைக்கிற பணமே தவிர உண்மையில பணம் என்பது யாருமே சம்பாதிப்பது கிடையாது. யார் ஒருத்தன் எதை நேசிக்கிறானோ அதன் மூலமா வர ஒரு பொருள் தான் பணம். அதனால பணம் சம்பாதிக்கிறது எளிதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரியான ஒரு மடமையிலையும் ஒரு அறியாமையிலையும் இருக்கிற மனிதர்கள் வேறு யாருமே கிடையாது. நீ ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வுள்ள மனிதனாக இருந்தால் ஆன்மீகத்தினுடைய அடித்தளம் அப்படின்றதே விழிப்புணர்வு தான். இப்போ நானும் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் அல்லது நான் பேசுறதை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த நான்ன்ற உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு மட்டும்தான் விழிப்புணர்வு. இதுதான். அதனால் விழிப்புணர்வு உள்ள ஒவ்வொரு மனிதனுமே எந்த நிகழ்வு அவனுக்கு பிடிக்குதோ அந்த நிகழ்வை செய்வான். எந்த தொழில் அவனுக்கு பிடிக்குதோ அந்த தொழிலை நேசித்து செய்வான். அப்போ எதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மும்மரமாக இருந்து செயல்படுத்துகிறானோ அவன் எல்லாருமே அவனுக்கு கிடைக்கிறது எல்லாமே அதனுடைய பணம் தான் கிடைக்கும். அதனால் பணம் என்பது சம்பாதிப்பது அல்ல. பணம் என்பது அவன் எதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறானோ அதன் மூலமாக அவனுக்கு கிடைக்கின்ற ஒரு வெகுமதி தான் பணம். அதனால பணம் ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு நீங்கள் எங்கேயும் யாருக்கிட்டையுமே போய் கேட்க தேவையில்லை. அவங்கவுங்க பலவிதமான வழிகள் சொல்லுவாங்க. அவங்களுக்கே அந்த ஒரு பணம் சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக இந்த மாதிரி பாழா போன வழிகள்லாம் சொல்லுவாங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் பணம் ஈஸியாக சம்பாதிக்கிறது எப்படின்றதை மட்டும் எப்பவுமே மனசில் நினைக்காதீங்க. எதை நம்ம ஆத்மார்த்தமாக செய்கிறோமோ எது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதில் ஈடுபடுத்திக்கங்க. அது வழியாக கிடைக்கிறது மட்டும்தான் பணமே தவிர பணம் ஈஸியாக சம்பாதிப்பது என்ற ஒரு வழியே கிடையாது. இதுதான் இந்த ஒரு நிதர்சனமான நித்தியமான நிரந்தரமான உண்மை. நன்றி, வணக்கம். ரொம்ப எளிமையாக தெளிவாக எடுத்து சொன்னீங்க ஐயா. மிக்க நன்றி.